விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சவங்கள ஒரு பக்கம் முழுவில் ஒரு பக்கம் முன்னுவில் எவ்வளவு ஈட்டியாக திட்டுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. சரி, இதெல்லாம் மீறி நான் திரும்ப வந்து விடுதலை ஆகி சென்னைக்கு வர்றேன். எல்லாரும் வந்து பார்ப்பீங்க, வர்றப்ப கட்சி கொடி கட்டக்கூடாது, இது அம்மா சமாதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கட்சி கட்டிய கலப்புறது அப்படிங்கிறதுல தான் நான் வேற வண்டி மாற்றி வந்தேன். என்னை அரெஸ்ட் பண்ணணும், ஓசூர் தமிழ்நாடு பார்டர் வந்ததுன்னே என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் எனக்கு செய்தி வந்துருச்சு. ஆனாலும் நான் வந்து கொடியை கழட்ட மாட்டேன், நான் வேற வண்டி மாற்றி நான் வந்துட்டேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு கட்சியில் யாரும் இருக்கக்கூடாது, கட்சியில் மூத்தவங்களாம் இதோட எல்லாரையும் வெளில தள்ளணும். இதெல்லாம் என்ன போக்கு? இதனால் என்ன ஆகுது? கட்சியே வந்து சரிஞ்சு கீழே போயிட்டுருக்கு. அதுதான் உண்மை. இந்த உண்மையை எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியும்? மறைக்க முடியாது. அதனால் தலைவரும் சரி, அம்மாவும் சரி, எப்படி இந்த கட்சியை பார்த்துக்கிட்டாங்க. தலைவர் சொல்லுவார், கொள்கையாக கட்சியாகிறப்ப ஒரு கட்டத்தில் அண்ணா சொன்னார், அதை சொல்லி ஒரு கடிதமே போட்டிருக்காரு. என்ன சொல்கிறாரு? கொள்கையாக முதல்ல, கட்சி ரெண்டாவது தான் அப்படின்ட்டார். அதனால் இவர் செய்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது. முதல்ல ஊர் ஜனங்க எப்படி மதிப்பாங்க? முதல்ல இவரை எப்படி மதிப்பாங்க, எப்படி நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இது வந்து சரியாக வராது. இவரை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கணும், கட்சி என்ன ஆனாலும் பரவாயில்ல, கட்சி தொண்டரை பற்றி கூலின்னு நினைக்கல. கீழே கிளைக்கழகத்திலேருந்து ஆரம்பித்து மேல்மட்டம் வரைக்கும் யாரையும் இவர் வந்து திருப்திப்படுத்தலை, இவர் தன் போக்கையும் மாற்றிக்கலை. அப்படிங்கும்போது நானும் 9 ஆண்டு காலம் நீ எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு கட்சி இது, நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க மேலே போவோங்கிறதுனால நம்ம அப்படிலாம் நடந்துக்கக்கூடாது, எப்படியாவது கட்சியை ஒன்று இணைக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் நான் என்னோட அந்த 9 ஆண்டு காலமும் போயிருக்கு. நான் நினச்சிருந்தா அப்பயே எதுவும் பண்ணியிருக்க முடியும். நான் அந்த மாதிரி செய்யலை. காரணம் என்னன்னா, தலைவரையும் அம்மாவும் நினச்சி இப்படி மாதிரி செய்யக்கூடாது. சரி, 21 தேர்தல் வருது. 21 தேர்தலில் சொல்கிறார், இப்போ வந்து உடனே வந்து எதுவும் பண்ண முடியாத நேரம், அதனால் வந்து இந்த ட்ரிப்பில் இருக்கட்டவங்க நாங்கள் முதல்ல பார்க்குறோம். சரி, ரைட்டு, அதுக்கும் சரி, நீங்கள் பாருங்கள், செய்யுங்க, நல்லதுதான் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 முறை தேர்தலில் தோல்வியை மட்டும்தான் பார்த்துருக்கோம், வெற்றி பெறலை. அதனால் எதிர்கட்சிகள் எப்படி இருக்கு? மோசமாக இருக்குது. ஏதாவது நல்ல ஆட்சி பண்ணுதா? பண்ணலை. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஆதரவை என்றைக்கும் அவங்க மனசுலேருந்து எடுக்கலை. ஆள் சரியில்லை, அப்போ அவங்க வேறு மாதிரி நினைக்கிறாங்க, இன்னும் திருந்தலையே அப்படிங்கிற நினைப்புக்கு போகிறாங்க. இப்போ அம்மா இருந்தாங்க, அம்மாவை எத்தனை முறை 13 கேஸ் போட்டாங்க,
13 கேஸில் 12 கேஸில் நாங்கள் விடுதலையானோம். இந்த ஒரு கேஸு தான் கடைசியில் இருந்தது. அந்த கேஸையும் நாங்கள் சாதாரணமான கேஸ் தான் அது. இதில் இப்படிலாம் ஆகிறதுக்கே வாய்ப்பே இல்லை. இதில் கருணாநிதி என்ன பண்ணார், அப்போவே ரொம்ப சூட்சமமாக பண்ணார். அரசாங்க பதவியில் இல்லாத என்னையும் அதில் சேர்த்து இவனா கூட இருந்துட்டு எல்லாம் பண்ணிட்டுட்டா, அதனால் இவனையும் இந்த கேஸில் சேர்த்துக்கணும்னு தான் 96 சேர்த்தது. அதுதான் இப்படி நடந்தது. ஆனால் ஒன்று சொல்கிற, சட்டமோ அதிகாரமோ கொடுக்குற தீர்ப்பை விட மக்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் மகத்தானது. அதை தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவுக்கு தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. என்னதான் நீ அம்மா மேலே தண்டனைன்னு சொன்னாலும் திருப்பி வெற்றி பெற்றவங்க திருப்பி ஜெயிக்கிறாங்க அம்மா. அதனால தமிழ்நாட்டு மக்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதனால அவங்க என்னைக்கும் நம்மளை விடமாட்டாங்க. அதனால நான் இப்போ இந்த மண்ணில் தான் அந்த முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் மனசில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. இப்போ என்ன நினைக்கிறேன், இந்த சமயத்தில் நான் பேசாமல் இருந்தேன்னு வச்சுங்க, நான் இந்த மாதிரி 9 வருஷம் இந்த மாதிரி தொடர்ந்து இருந்தேன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய வழிவந்த கழக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் செய்கின்ற பெரிய துரோகம் ஆயிடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கேன். தமிழகத்திற்காக, தமிழகத்தில் உள்ள மக்களுக்காக, நம் கழக தொண்டர்களுக்காக புதிய களத்தை காணப்போகிறோம். ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு திராவிட கட்சியாக பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியாக எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்கின்ற ஒரு கட்சியாக இது செயல்படும். நமது கட்சியின் கொடியை இங்கே அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கருப்பு வெள்ளை சிவப்பு வண்ணத்தில் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் உருவத்தை தாங்கி நிற்கின்ற ஒரு பெரியார் பட்டை வீசி பறக்கும். கட்சியின் பெயரை மட்டும் விரைவில் அறிவிக்கிறேன். இது எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பதை அனைவருக்கும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். களம் காண்போம், நம் இருவரும் தலைவர்களின் பொற்கால ஆட்சியை அமைப்போம்.
எங்கள் எண்ணெயில் மக்களுக்கு மலை போல் கடல் போல் வரும் பெருந்தகையை வீழ்த்திட தமிழக அரசியல் களத்தில் இந்த நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்க இருக்கின்ற ஒரு அரசியல் பிரகடனத்தை செய்ய வந்திருக்கக்கூடிய நம் கண்முன் வாழும் வீர வேகை வேலாட்சியாக திகழக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை மற்றும் இந்த கூட்டத்திலே குழுமியிருக்கக்கூடிய மலை போல் கடல் போல் வரும் பெருந்தகையை வீழ்த்திட தமிழக அரசியல் களத்தில் இந்த நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்க இருக்கின்ற ஒரு அரசியல் பிரகடனத்தை செய்ய வந்திருக்கக்கூடிய நம் கண்முன் வாழும் வீர வேகை வேலாட்சியாக திகழக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை மற்றும் இந்த கூட்டத்திலே குழுமியிருக்கக்கூடிய வெள்ளைத்துறை அவர்கள் வரவேற்புரையாற்றுமாறு பணியோடு அழைக்கின்றோம். என்ன ஒரு பேப்பரை தூக்கி சுற்றி தூக்கி போடுற மாதிரி போட்டா எப்படி இருக்கும்? நான் எப்போதுமே கோபத்தை காட்டுறதே இல்லை. அது தலைவரோட பழக்கம். அது நான் தலைவர்கிட்ட ஒரு 3-4 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ சொல்லுவார், அவர் சொல்கிறது ரொம்ப பயந்து போச்சு. அப்போ அதனால நம்ம எடுத்தோம் கவுத்தோம் இருக்கக்கூடாது, அதனால அதை விட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இவரை பார்த்தீங்கன்னா நான் வெளியில் சொல்லலை. என் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு தான் எனக்கு நடந்ததை இந்த பக்கம் உள்ள உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிற முடிவில் தான் இன்னைக்கு தான் நான் வாயத்தை இதை சொல்கிறேன். இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது என்ன நடந்தது. அங்கே உள்ளதை பார்த்தீங்கன்னா டெய்லியே எனக்கு பிரச்சனை. இவர் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே உள்ளவங்களோட பேசிக்கிட்டு ஆஃபீஸருங்களெல்லாம் கையில் கூட்டிக்கிட்டு நான் உட்காந்தா தப்பு இல்லை நின்னா தப்பு, இப்படி தான் அந்த ஜெயிலையும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இடையில என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்கணும்னு கேட்குறாரு. அதனால் பரவல் கொடுங்க, விடுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆஃபீஸருக்கு நம்ம வக்கீல் போய் லெட்டர் கொடுக்குறாரு. சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்கறது 15 நாள் கொடுப்பாங்க. அதே போல் எனக்கும் 15 நாள் கொடுத்தாரு. அந்த 15 நாள் கொடுத்துட்டு அந்த அம்மாவை ரெடியாகி வரப்படுங்க, நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னாங்க. நான் எஸ்பி ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன்.
அப்போ எஸ்பி கேட்குறாரு, மெட்ராஸ்லேருந்து பதில் வரல எங்களுக்கு. எனக்கு அந்த ஊர் ஜெயில் தான் பரவல் கொடுக்கணும். அவங்க 15 நாள் கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே பதில் வர மாட்டேங்குது. நம்ம ரெக்கார்ட் வச்சுட்டு போன அரசாங்கத்துலேருந்து பதில் வரல. என்ன வருது? கமிஷனர் பேசுகிறாரு. நான் நேராக உட்காந்துருக்கேன், இந்த எஸ்பி ஆஃபீஸே உட்காந்துருக்கேன். அவர் போட்ட ஸ்பீக்கர் போடுற ஆள்